அது அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும்? பொதுவாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதான் விஜய் சொல்லி தான் முடிஞ்சு போச்சுல. திரும்ப ஏன் விஜய் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணுறீங்க? அவர் யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து ஒரு தொடைநடிகை அப்படிங்கிறது தெரியுது. 15 வருஷமா நம்ம வந்து யாருக்கும் அஞ்சாம திமுக, அதிமுக, கருணாநிதி, ஜெயலலிதாலாம் உயிரோடு இருக்கும்போது அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி நம்ம நிற்கிறோம். தொடைநடுங்கி விஜயெல்லாம் போய் வந்து நம்ம பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்மளால விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அரசியல் அவலம். இது நீங்கள் அவங்க வீட்டுக்கே போய் கேட்டுருக்கலாமே. காலில் விழுகணும்னு நம்ம முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே போய் கேட்டுருக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு பயம்? தமிழ்நாட்டில் யாருனாலும் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. ஆமாம், விஜய் கூட சொன்னார், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னாப்புல. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. யாரை அதிக பைத்தியம் அப்படின்னு. ஒன்று விஜய், அடுத்த பக்கத்தில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் பார்ப்போம். அது வந்து அவருடைய அரசியல் இயலாமை. அதிமுக என்கின்ற கட்சியை வந்து ஒரு ஒரு திரை கவர்ச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். எம்ஜிஆர் இருந்தாங்க, ஒரு சினிமா கிளாமர் இருந்தது. அடுத்து ஜெயலலிதா இருந்தாங்க, சினிமாட்டிக் கிளாமர் இருந்தது. அந்த சினிமாட்டிக் கிளாமர் வந்து தனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இந்த சினிமாட்டிக் கிளாமர் என்கின்ற கோஷன்ட்டை விஜய் வந்து பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்க இது வரைக்கும் இந்த 4.5 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு போராட்டத்தில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஆனால் இந்த 6 மாதத்தில் அவர் வந்து தையா தக்கான்னு குதிக்கிறாரு. அதனால தான் வந்து அவர் இந்த 4.5 வருஷம் போராடி இருந்தா விஜய் என்ன யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவருக்கு தேவைப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய போதாமே விஜயை தேடுது. கொடி பறக்குதுலாம் பேசுகிறாப்புல. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேச வேணாம். அவர் அந்த 2வது இடத்தை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் போராடிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த முறை 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டு விடுவார். உங்களுக்கு தெரியுமா, ஸ்டாலினுடைய சித்ரஞ்சன் தாஸ் வீட்டில் ஹிந்தி டியூஷன் வச்சுக்கிறாராம். தெரியுங்க, காவுமே கிசான் ரகுதாத்தா அப்படின்னு ஹிந்தி டியூஷன் வச்சு ஹிந்தி கற்றுக்கிறாராம் ஸ்டாலின். ஹிந்திக்காரங்க கிட்ட 2 கோடி பேருக்கு வந்து வாக்காளர் உரிமை இல்லாமல் போகுது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயனால, சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தினால. அதனால் வந்து ஹிந்திக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறது வந்து, ஹிந்திக்காரங்க தீபாவளி கொண்டாடுறது தான் PK சேகர் பாபு அவர்கள் இனிப்பு வழங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்க, திமுகவுக்கு வாக்களிங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் தான் சொல்கிறேன், எங்களுக்கு ஓட்டு தெலுங்கர்களே, கன்னடர்களே, மலையாளிகளே போட மாட்டாங்க. ஹிந்திக்காரர் எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க? நாங்கள் தான் எதிர்க்கிறோம். நான் தான் சொல்கிறேன்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு மிகச்சிறந்த அடிமை ஐயா மோடி அவர்களுக்கு மிகச்சிறந்த அடிமை யாருங்கிறதுல இப்போ கன்ஃபியூஷன் வந்திருக்கும். எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவருக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் என்னென்ன நினைக்கிறாரோ. உங்களுக்கு தெரியுமா, கேரளாவில் இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது. அதுக்கு கேரளா சட்டமன்றம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கேரளா மாநிலத்தை கூட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களால் போட முடியுமா? அதுக்கு அவருக்கு தில் இருக்கா? மோடி கோச்சிக்குவார். இந்த தியாகிகள்லாம் திகாரில் தான் போய் நிற்கணும். அப்புறம் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் திகாரில் தான் இருக்கணும் அப்படிலாம் போட்டார்னா. அதனால் வந்து இது ஒரு பெரும் கண் துடைப்பு, இது பெரும் நாடகம். அதனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாடகத்தில் கலந்து கொள்ளலை. அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு அடுத்து, இதுக்கு முன்னாடி இல்லை, பின்னாடி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கட்சியே இருந்ததில்லை. வடவேங்கிடம் முதல் தென்குமரி வரை இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் ஒரே குடையின் கீழ் திரட்டி தமிழர்களுக்கான ஒரு அரசியல் பண்ணுறது வந்து தமிழக வரலாற்றிலே கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது. அதை நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்ருக்கு. அதில் வந்து நிறையா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்க தான் செய்யும். எது சரி எது தவறு, இயற்கை சரியானதை காட்டும். அதாவது காற்று வர நேரத்தில் தான் வந்து உமி எது நெல் எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிக்கல் வர நேரத்தில் தான் வந்து மக்களுக்காக, கட்சிக்காக யார் உண்மையாக இருக்கிறாங்க, யார் வந்து உண்மையாக இல்லைன்றது தெரியும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நேற்று நல்லா பேசினாங்க, நேற்று வந்து ஆதரவாக பேசினாங்க, இன்றைக்கி வந்து நமக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. சுத்தமாக இது சரியா இது தவறா, இது சரியாக இருந்தால் எடுத்து கொண்டாடுவோம், தவறாக இருக்குது சரியா இல்லை அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்க போயிடும். அதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இது வரைக்கும் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தான் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் தொடர்ச்சியாக, நீங்கள் இதுக்கு இப்படி சொல்கிறீங்க, மதுபான கடைகளில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து கீழே போட்டு உடச்சதே நாம் தமிழர் கட்சி தான். யோசிச்சு பாருங்க, பொதுமக்கள் கூடுற ஒரு இடத்துல மதுபான கடை வச்சிருக்கதே தவறு, அதில் வந்து மதுபான பார் வச்சுருக்காங்க, உட்காந்து குடிக்கிறதுக்கான ஒரு வசதி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பொதுமக்கள் நடக்க முடியுமா? பள்ளி மாணவர்கள் நடக்க முடியுமா? மாணவிகள் நடக்க முடியுமா? இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்! இது ஒரு சமூக அவலம் இல்லையா? இதை எதிர்த்து போராடமா இல்லை? நமக்கு தேர்தல் வருது, வாக்கு வாங்குகிறோம், அது அடுத்த பிரச்சனை. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டிருக்கு. அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கான காரணமே இதான். இதைத்தான் நாங்கள் முதல் வேலையை செய்கிறோம். வாக்கரசியல் அடுத்து தான்,
மக்கள் அரசியல் தான் நாங்கள் செய்யறதுக்கு வந்திருக்கோம். அதில் அதன் வெளிப்பாடு தான் இது. இன்னைக்கு கன்னியாகுமரியில் பண்ணிருக்கோம், நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வரும்ல. வேங்கை கொடி வேந்தன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறோம். விரைவில் வேங்கை கொடியை வெற்றி கொடியாக்கணும். அது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உலகத் தமிழர்கள் முழுக்க சட்டமன்றத்திலேருந்து உங்களுடைய குரல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தங்கையாக நான் இயற்கையை வேண்டுகிறேன். உறுதியாக இயற்கை என் கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.